قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسير ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزكيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم ورشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. இங்கும் நிறைந்தோனே, ஏகனே, ஏக புகழோனனை, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனை, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி, வல்லோனின் தூதராகி போர்வாள் ஏந்தும் வீரராகி வல்லல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி போந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார், கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய நல்லுள்ளங்கள் மீதும், பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பார்த்தோம், கயாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டேன்.
ஏனென்றால் உலக நாள் உடைய அடையாளங்களை பற்றி 72 அடையாளங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியதுதான், எதுவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் ரப்புடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்தான் இம்மை மறுமை நமக்கு வெற்றி கிடைக்கும். என்ற அடிப்படையில் இன்றைக்கு தலைப்பாகிறது, மனிதன் ஆடையை சுன்னத்தான ஆடை எது? ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆடை என்பது அல்லாஹுடைய மாபெரும் உபகாரம் என்று சொல்லலாம். இந்த ஆடையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த ஆடையை பற்றி சொல்லும் பொழுது சையதுனா ஆதம் அலா நபியனா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் வைத்து சுவனத்துடைய ஆடையை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அணிய வைத்தான். அந்த சுவனத்திலிருந்து பூமிக்கு வந்த பிறகு இலைகளை மறைப்பதற்காக அவர்களுக்கு அந்த இலையை கொண்டுதான் அந்த ஆடையை வைத்து அவர்கள் என்ன செய்தான், அவருடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆடை என்பது அல்லாஹுடைய தௌலத் என்று சொல்லப்படுகிறது. தௌலத் என்றால் செல்வம். இந்த ஆடையின் மூலமாக மனிதர்களுக்கு காலத்துக்கு ஏற்றவாறு, குளிர்காலத்திற்கு ஒரு ஆடை, வெயில் காலத்துக்கு ஒரு ஆடை, இதையெல்லாம் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இறைவன் வைத்திருக்கின்றான். அடுத்து இந்த ஆடையை பற்றி அல்லாஹ் தஆலா ஜீனத் என்று சொன்னான். அலங்காரம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். என்ன சொல்லுவான்? அலங்காரம். அப்போ இந்த அலங்காரம் எந்த அளவுக்கு அலங்காரமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய ஆடை மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே ஒரு ஆடையாக தான் இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில் இருந்து வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை கொடுத்த ரப்பு, இஸ்லாமியர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை அணிந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா பனி ஆதமா கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவாதிக்கும் வரிஷா வலிபாசு தக்வா. ஆதமுடைய மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களே நிச்சயமாக உங்களின் பக்கம் நான் ஆடையை இறக்கியிருக்கிறேன். இந்த ஆடையின் மூலமாக உங்களுடைய மானத்தை நீங்கள் மறைத்து கொள்ளவும், இதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த ஆடையை நீங்கள் அணிந்து பர்ஹேஸ் அல்லாஹுக்கு தக்வாதாரிகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய அத்தாட்சியாக உங்களுக்கு நசீஹத் என்று சொன்னால் நல்ல உபதேசம். இந்த ஆடை லிபாசு தக்வா, இறை அச்சமுடைய ஆடையாக மாற வேண்டும். இறை அச்சம் என்றால் ஈமான் சரியாக இருக்க வேண்டும், ஹயா வெட்கம் இருக்க வேண்டும், நல்ல தன்மைகள் நம்மளிடத்தில் வர வேண்டும், நல்ல அமல்கள் நம்மளிடத்தில் வர வேண்டும். இதற்காக தான் இந்த ஆடையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த ஆடை நம்மளிடத்தில் வந்த உடனே நமக்கு என்ன வேணும்? ஹயா வர வேண்டும், வெட்கம் வர வேண்டும், ஈமான் சரியாக இருக்க வேண்டும், தக்வாவுடைய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும், நல்ல தன்மைகள் நம்மளிடத்தில் வர வேண்டும், நல்ல அமல்கள் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆடை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். இப்போ இந்த ஆடையின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கு தெளிவாக சொன்னார்கள்,
தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். லிபாசு தக்குவா, இறை அச்சமுடைய ஆடையை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். நம்முடைய ஆடை கூட ஒரு தக்குவாவுடைய அடிப்படையில் கூட கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருத்தர் ஒரு ஜிப்பாவை போட்டு ஒரு அபாவை போட்டு வந்தால் சுன்னத்தான கோலத்தில் இருக்கிறார், ரொம்ப அழகான கோலத்தில் இருக்கிறார், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு கோலத்தில் இருக்கிறார். அந்த ஆடையை பார்த்த உடனே நமக்கு ஒரு இறை அச்சம் வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆடை வெள்ளைக்காரனை தான் நம்ம பின்பற்றி போடக்கூடிய ஆடையாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம இஸ்லாமுடைய ஆடை நம்மள்ட்ட இன்றைக்கி இல்லை. யாருடைய ஆடை இல்லை? இஸ்லாமியுடைய ஆடைகள் நம்ம இடத்தில் இல்லாததின் காரணமாக தான் நாம் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை நாம் பின்பற்றவில்லை, யாரை பின்பற்றக்கூடாதோ அவர்களை பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி போகிறது? நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எந்த கோலத்தில் எந்த கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது, இதை நாம் சற்று சிந்தித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக ஜிலாலம் வஜஅல லக்கும் மினல் ஜிபாலி அகனம் வஜஅல லக்கும் சராபீல தகீகுமுல் ஹர்ர வசராபீல தகீகும் பஅஸக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா விதவிதமான ஆடைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். எல்லாமே இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஆடையாக தான் இருக்கிறது. இந்த மலைகளை உங்களுக்கு மறைப்பாக இறைவன் வைத்திருக்கின்றான். அதே போல உங்களுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஆடைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இறக்கி கொண்டுதான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு இந்த அடியார்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். வஇன் தவுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவன் கொடுத்த நிஅமத்துகளுக்கு இந்த அடியார்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட இந்த ஆடைகளை கொடுத்ததற்காக இறைவனிடத்தில் அதிகமாக நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். நம்முடைய ஆடை போட்டவுடனே தக்கப்புர், தற்பெருமை வரக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் தற்பெருமை, நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், சதக்கா செய்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த ஆடையை வைத்து பெருமை அடித்து கொள்ள வேண்டாம். இந்த பெருமையின் மூலமாக உங்களுடைய ஆடைக்கும் எந்த கண்ணியமும் கிடையாது, உங்களுக்கும் எந்த கண்ணியமும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொருத்தரிடத்தில் விலை உயர்ந்த ஆடையாக தான் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் அலுமாரியில் பார்த்த உடனே ஆடையில் கீழிருந்து மேலே வரைக்கும் ஆடைகள் அதிகமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடையை பற்றி ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது 16 இடத்தில் தைக்கப்பட்டது. 16 இடத்துல தச்சு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அலுமாரியிலும் அவர்களுடைய ஆடையே இல்லை. ஒரு ஆடையை போட்ட உடனே இன்னொரு கிஃப்ட் வரும், இந்த ஆடையை கலட்டி இன்னொரு சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த ஆடை அவர்கள் அணிவார்கள். அது கொஞ்ச நாளுக்கு பிறகு இன்னொரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவருடைய நிலைமையை பார்த்து என்ன செய்வாங்க? இன்னொரு ஆடையை கொடுப்பார்கள். இதே போல தான் இன்று வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடையே பாதுகாக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் பார்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நெகமும் பாதுகாப்பாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய முடியும் பாதுகாப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் என்னென்ன செய்தார்களோ எல்லாமே இன்றைய வரைக்கும் நாளை கயாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கும். எல்லாம் அன்றாட தேவையை மட்டும்தான், தேவை உள்ளவர்களாக தான் வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு தேவை, நாளை கழித்து தேவை, என்னுடைய பேரனுக்கு தேவை, என்னுடைய பேத்திக்கு தேவை, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாரித்து வைக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தேடி வைக்கலை. கேட்ட துவா இதுதான், ஏழையாக பிறக்கணும், ஏழையாக வாழணும், ஏழையாக மௌத்தாகணும் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாவாக இருந்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவா.
அவருடைய வீட்டில் அலுமாரிகள் பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு இத்தனை ஆடைகள் இருந்துச்சு, இத்தனை துணி இருந்துச்சு என்று பார்த்தால் கிடையாது. ஏனென்றால் ஏழ்மையாக வாழ்ந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பனமாக நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு முறை அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பட்டு ஆடை, பட்டாடையா போடலாமா? பட்டு ஆடை ஹராம். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒருத்தர் கிஃப்டாக பட்டு ஆடை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எந்த ஆடை கொடுக்குறாங்க? பட்டு ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வருது. இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தன்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, அதை வாங்கி அவர் போட்டார். அதை வாங்கி என்ன செஞ்சாரு, அலி ரலியல்லாஹு தஆலா போட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விட்டது. அலியே, இந்த ஆடை நான் எதுக்கு கொடுத்தேன்னு சொன்னால், இது நீங்கள் கட் பண்ணி ஒவ்வொரு பெண்களுக்கும் தலையில் போடக்கூடிய ஒரு துப்பட்டாவாக இருக்க வேண்டும், ஒரு ஷாலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஆடையை கட் பண்ணி ஒவ்வொருத்தர்களுக்கும் தானமாக கொடுத்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பட்டு ஆடையை கூட என்ன செய்யல, விரும்பலை, இது ஹராம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமியர்களை கல்யாண மஹாலில் பார்த்தா அல்லாஹு அக்பர் சொல்லவே தேவையில்லை. ஒருத்தர் வராரு, பட்டாடை போட்டு அப்படியே மினுக்கிக்கிட்டு வராரு, ஜொலிச்சுக்கிட்டு வராரு. கேட்டால் என்னத்தா பட்டாடை போடக்கூடாது, பள்ளியாசலுக்கு தானே போட்டு வரக்கூடாது, கல்யாணத்துக்கு போட்டு போகலாம். பள்ளியாசலுக்கு தான் போட்டு வரக்கூடாது, கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு போகலாம், வெளியெல்லாம் போட்டு போகலாம். அவரே ஒரு சட்டத்தை சொல்லிட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்களோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம சொன்னால் கூட மக்களுக்கு என்ன செய்ய வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ மக்களுடைய நிலைமைகள் எப்படி போய்கிட்டு இருக்கிறது? இஸ்லாம் எதை தடுக்கிறதோ அது இவர்கள் ஹலால் என்று சொல்கிறாங்க. இஸ்லாம் எதை தடுக்கிறதோ அது இவர்களுக்கு ஹலால். அதையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பட்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் 4 விரல் அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் என்று சொன்னார்கள், ஒரு கர்ச்சிப் மாதிரி. மற்ற எதற்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்றெல்லாம் தெளிவாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பட்டு என்பது ஆண்களுக்கு ஹராம், பெண்கள் அணிந்து கொள்ளலாம். எப்படி ஆண்களுக்கு தங்க மோதிரம் போடுறது, தங்க செயின் போடுறது இதெல்லாம் ஹராமோ, இதே போலதான் பெண்களுக்கு பட்டு ஹலால். அவர்கள் அலங்காரமாக இருந்து கொள்ளலாம் என்றெல்லாம் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹதீஸில் ஹஜரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பட்டு அணிவது ஹராம் என்று சொன்னார்கள். இது இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடியவர்கள் இதை போட்டுக்கொள்ளலாம். இது அடுத்த ஒரு ஹதீஸில் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு செய்தார்கள் என்று சொன்னால், யார் பட்டு அணிந்து செல்கிறார்களோ இந்த உலகமும் அவர்களுக்கு பர்பாதாகிவிடும், மறுமையும் அவர்களுக்கு பர்பாதாகிவிடும், வீணாகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்ம செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது ஹராம், இது ஹலால் என்று. அப்போ எது ஹராம் எது ஹலாலு கூட தெரிஞ்சு கூட மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஹராமின் பக்கம் தான் அதிகமாக தாக்கம் இருக்குது ஒழிய ஹலாலின் பக்கம் அவர்களுக்கு எந்த விதமான தாக்கம் ஏற்பட மாட்டேது. அப்போ நம்முடைய ஈமானும் பலகீனமாக இருக்கிறது, நம்முடைய அமல்களும் பலகீனமாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாரம் வாரம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது ஹதீஸில் இப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனால் எல்லாமே நல்லா சிறப்பாக உட்காந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வெளியே சென்ற உடனே என்ன சொன்னார், என்ன பயான் சொன்னார், எல்லாத்தையும் மறந்தவர்களாக வெளியே சென்று கொண்டு இருக்கிறோம். இதே நிலைமை சஹாபாக்களிடத்தில் இல்லையே.
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணி நடந்தாங்க. ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்களோ அதை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்துக்கும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. குர்ஆன்ல சொல்லும் பொழுது நன்மை ஈவி தீமை தடுத்து கொண்டே இருங்கள் என்று சதாவும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கான். சிறந்த உம்மத் என்றெல்லாம் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ இன்னைக்கு அலங்காரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஃபேஷன் ஓவர் ஆகிவிட்டது. ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி. எந்த அளவுக்கு ஃபேஷனாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபேஷன். ஒரு சபைக்கு போன உடனே அவர் தான் ஒரு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபேஷன் வந்துருச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை வெள்ளை ஆடையாக தான் இருந்துச்சு. பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பளிச்சுன்னு தான் தெரிவார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அலங்காரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி காட்டினார். இன்னைக்கு பல ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை உள்ள ஆடையை நீங்கள் அணியாதீர்கள், ஏனென்றால் பெருமை உள்ள ஆடை உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னல் முபஸ்ஸிரீன கான இஹ்வான ஷயாத்தீன். அப்போ வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இப்லீஸுடைய நண்பர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்வான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆண்களிடத்தில் அதிகமாக அலங்காரம் இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு பெண்களிடத்தில் அதிகமான அலங்காரங்கள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. பெண்கள் அலங்காரம் படுத்துவது தன்னுடைய கணவருக்கு மட்டும்தான் நீங்கள் அலங்காரமாக இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு எல்லா இடத்திலும் அலங்காரமாக செல்லக்கூடிய நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பெண்கள் ஒரு அத்தரு கூட போட்டு ரோட்டில் போகக்கூடாது. ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. யார் கேட்குறா? அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்களோ அந்த வழி பிரகாரம் யாருமே நடப்பதே கிடையாது. ஆண்களுடைய ஆடையும் கொஞ்சம் வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது. பெண்களுடைய ஆடையும் அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியலை. நம்முடைய பிள்ளைகளை பார்த்தா ஸ்கட்டு போட்டு விட்டுறது, தொடையிலேருந்து கீழே வரைக்கும் தெரிகிற அளவுக்கு. தலையில் பார்த்தா மக்கள்னால இருந்து எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைகளுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாலிபர்களை பார்த்தா அல்லாஹ் அக்பர், அதுக்கு மேலே முடிய வெட்ட சொன்னா வித்தியாசமாக வெட்டிட்டு வரான். கேட்டால் இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் நடுவில் முட்டை அப்படியே தூக்கிட்டு நிற்கிது. அப்போ எப்படி இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னொரு வாலிபரை பார்த்தா மாஷா அல்லாஹ் ஃபேண்ட்டை போட்டிருக்காரு, 2 முட்டிக்காலில் ஓட்டை, 2 முட்டிக்காலில் ஓட்டையாக இருக்கு, பின்னாடி பாக்கெட்டும் ஓட்டை, கையில் பார்த்தாலும் ஒரு டிசைன். அப்போ இந்த வாலிபரை பார்த்து ஒருத்தர் பார்த்து என்ன செஞ்சார், ஒரு இறைநேசர் பார்த்து என்ன செஞ்சார், ரோட்டில் போகிறாரு, தம்பி கொஞ்சம் வறுமையில் இருப்பார், 100 ரூபா எடுத்து தம்பி கொஞ்சம் பேண்ட்டை தச்சுக்கப்பான்டாரா, பேண்ட்டை கொஞ்சம் துணியை தச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரான். நான் யார் தெரியுமாண்டா, நீ யாராக இருந்து எனக்கு என்னப்பா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்டா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்டா. இவ்வளோ பெரிய பில்டிங் தெரியுதா, இந்த பில்டிங்கு ஓனர் நான் தான்டாங்க, இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு ஓனர் நான் தான்டா, உன் பேர் என்னப்பான்னு சொல்லார். அழகான பேர் சொன்னார், இஸ்லாமியனுடைய பேர். இப்போ அவர்கிட்ட பார்த்து கேட்டார், யாரை நீ பின்பற்றன்னு கேட்டார். டிவியில் ஒரு ஹீரோ வந்தார், அந்த ஹீரோவை பின்பற்றேன்டார். டிவியில் ஒரு ஹீரோ வந்தார், அந்த ஹீரோவை நான் பின்பற்றேன்டார். நவுஸ் பில்லாஹி மின்ஹா. எந்த ஹீரோவை நீ பின்பற்றி நடந்தாலும் செல்லக்கூடிய இடம் நரகமாக தான் இருக்கும்.
நீ பின்பற்றக்கூடிய ஹீரோக்கள் யார் என்று சொன்ன உலமாக்கள் தான், மார்க்க அறிஞர்கள் தான். அந்த மார்க்க அறிஞருடைய கருத்தை கேட்டு நீ நடந்தால் இம்மை மறுமை உனக்கு வெற்றி கிடைக்கும், கபூர்லையும் கூட உனக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. அவர் எனக்கு ரோல் மாடல், இவர் எனக்கு ரோல் மாடல். யாருக்கும் ரோல் மாடல் கிடையாது. எல்லாத்துக்கும் ரோல் மாடல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு தாடி கூட வித்தியாசமாக வைக்கக்கூடிய சூழ்நிலை. கேட்டால் ஃபேஷன். ஒரு பக்கம் தாடி இருக்கும், இன்னொரு பக்கம் தாடி இருக்காது. இப்போ இப்படியே நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருந்து சொன்னால் நம்ம அழிவின் பக்கம் போகாமல் வேறு எந்த பக்கம் நம்ம போக முடியும்? இப்போ தான் அவர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி இந்த மாதிரி ஃபேண்ட்லாம் போடக்கூடாது, நம்ம பின்பற்றணும், ரசூலுல்லாவை தான் பின்பற்றணும். புரிய வைத்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிய வைக்காத வரைக்கும் பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிஷன் படுத்தாத வரைக்கும் பிள்ளைகள் கண்டிஷனாக இருக்காதுங்க. முன்னாடி பெற்றோர்களை பார்த்தா பயந்து ஓடினோம், அவ்வளோ மரியாதை நாம் செலுத்தினோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளை நமக்கு மரியாதை செலுத்துவது கிடையாது. அவர்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை. நான் வீட்டை விட்டு போயிடுவேன், ஒரே பிளாக்மெயில் பண்ணுறான். எங்கே போயிடுறேன்? நான் வீட்டை விட்டு போயிடுறேன். போப்பா, வீட்டை விட்டு போ, நீ கஷ்டப்பட்டால் உனக்கு தானே எல்லா சொகுசை எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், உனக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்குறோமே. வீட்டை விட்டு போகிறேன் நம்மளை பார்த்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க பிள்ளைங்க. எப்படியாப்பட்ட நிலைமை? நான் ஓடி போயிடுவேன். எத்தனை நாள் போயிருப்ப? எத்தனை நாள் காசு இருக்கும்? அத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பெற்றோர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. சரித்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இமாம்களுடைய வழி, இமாம்கள் என்ன நமக்கு கற்று தந்தார்களோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றி நடந்து பாருங்க. உங்களுக்கு உயர்வு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அவருக்கு வேற வேலை இல்லை. அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இப்படி நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியப்படுவார்கள். எதற்காக பிரியப்படுவார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு லாஜிக்கும் இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளையில தான் நான் வாழ்கிறேன், நான் இந்த உலகத்தை செல்லும் பொழுது எந்த ஆடையில் போவேன்? வெள்ளை ஆடையில தான் போவேன். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை வெள்ளையாக பிரியப்பட்டார்கள். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை பாருங்க. ஹஜரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மத்துடைய தாயார், அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்தால், சஹாபி பெண்மணி, அவருடைய தலையில பார்த்த உடனே ஒரு போர்வை இருந்தது, ரொம்ப மெலிசான போர்வை. அந்த போர்வையை கிழித்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? அந்த போர்வையை என்ன செய்தார்கள்? கிழித்து விட்டார்கள். ஒரு கனமான போர்வையை கொடுத்தார்கள். இதுதான் உனக்கு சேஃப்டி என்று சொன்னார்கள், இதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். இன்னைக்கு தலையில போடக்கூடிய எல்லா தாய்மார்களும் திட்டதான் செய்வீங்க, ஹக்க நான் சொல்லி தான் ஆகணும். தலையில போடக்கூடிய போர்வை கூட கனமாக இருக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு மெல்லிசான ஆடை நீங்கள் போட்டாலும் கூட இது உங்களுடைய தலையை பாதுகாக்கிறது. அவரத் என்று சொன்ன மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களுடைய சப்தத்தை கூட நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய குரலை நீங்கள் உரத்தாதீர்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இன்றைக்கு அலங்கார உலகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அலங்காரம் நிரந்தரம் கிடையாது, இந்த அழகும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே குறிப்பிட்ட நாட்கள் தான். அதற்கு பிறகு பலகீனமானவர்களாக நாம் எல்லாம் மாறிவிடுவோம். இதை கவனத்தில் வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு புர்கா கூட ஃபேஷனாகி மாறிவிட்டது. புர்கா கூட
ரொம்ப ஃபேஷனாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஷால்கள் வித்தியாச ஷால்கள் போட்டு அலங்காரமாக தெரியணும், அழகாக தெரியணும், அழகாக தெரியணும் என்று நீங்கள் ஆசைப்பட தவறு கிடையாது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் அலங்காரமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எவ்வளோ அலங்காரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அலங்காரமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டு, இன்றைக்கி பிறருடைய ஆடை கலாச்சாரத்துக்கு தான் நாம் சென்று கொண்டு இருக்கிற மொழிய இஸ்லாமுடைய ஆடைக்கு, இஸ்லாத்துடைய கலாச்சாரத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்ல, வருவதே கிடையாது. ஆண்கள் போடக்கூடிய ஆடையெல்லாம் வெள்ளைக்காரனுடைய ஆடையாக தான் நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய ஆடை கிடையாது. ஃபேன் ஷர்ட்லாம் நம்முடைய ஆடை கிடையாது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க, ஹக்காக தான் இருக்கு. அப்போ ஆண்கள் போடக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும்? சுன்னத்தான ஆடையாக இருக்கணும். இன்னைக்கு சவுதியில் பார்த்தா சிறு குழந்தைய கொண்டு அபா போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு அப்புறம் அழகாக தெரிவார், வெள்ளையாக. அப்போ யாருடைய வழியை நம்ம பின்பற்றி நடக்கிறோம்? வெள்ளைக்காரனுடைய வழியை தான் நாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதோடு பெரிசு நிக்காலெல்லாம் பார்த்தா பெரிய கோட்டை போட்டு ஒரு டையை போட்டுக்கிறாரு. நிக்கால கோட்டை போட்டு ஒரு டையை போட்டுக்கிறாரு. கேட்டால் ஃபேஷன், எல்லாமே ஃபேஷனாக மாறிவிட்டது. ஒரு ஷேர்வானி வாங்கி போடலாம், ஒரு நல்ல அலங்காரமான ஜிபா வாங்கி போடலாம். இன்னைக்கு ஜிபாவில் விதவிதமான அலங்காரமான தோற்றங்கள் உள்ள எல்லாமே வந்துருச்சு. இது ஒரு சுன்னத்தான ஒரு கோலம். நிக்கால கூட சுன்னத்தான கோலம் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் எப்படி சுன்னத்தான கோலங்கள் வரும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் சுன்னத்தான வழி நம்மள்ட்ட இருந்தால் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் சிறப்பாக்கி தருவான். சின்ன விஷயம்தான், அந்த சின்ன விஷயங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர வேண்டும். இதற்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாலும் போர்வை இல்லாமல் போக மாட்டார்கள். தலையில் ஒரு போர்வை போத்திக்கிட்டு தான் போவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தன்னை அலங்காரமாக காட்டியதாக வரலாறுகளே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை மறைத்தவர்களாக தான் சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஹஜ்ரத் சுஹைல் பின் சஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறாங்க. ஒரு காத்துன், ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு போர்வை கிஃப்டாக கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு போர்வையை இனாமாக கொடுத்தார்கள். அந்த போர்வையை வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் போத்தினார்கள். கொடுத்துட்டு போன செகண்டில் ஒரு சஹாபா வந்துட்டார். யார் வந்தார்? ஒரு சஹாபி வந்துட்டார். அந்த சஹாபி வந்து ரசூல்லாவை பார்த்து, அந்த போர்வை நல்லா இருக்கே யா ரசூல்லா, எனக்கு தரீங்களான்னு கேட்டார். என்ன கேட்டார்? அந்த போர்வை நல்லா இருக்கு, அது எனக்கு நீங்கள் தரீங்களான்னு கேட்டார். ரசூலுல்லாவுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய மனமே கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அந்த போர்வையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உள்ளே சென்றார்கள், மடித்தார்கள். அதை எடுத்து வந்து அந்த சஹாபிகிட்ட கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை பார்த்து சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சது சரியில்லைங்கன்றாங்க. நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபி என்ன பதில் சொல்லியிருப்பாரு? அந்த சஹாபி எப்படி பதில் சொல்லியிருப்பாங்க? அந்த சஹாபி சொன்னார், என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த போர்வை எனக்கு போர்த்துவதற்காக நான் கேட்கவில்லை, நாளை நான் வஃபாத் ஆனோடனே இந்த போர்வையில் தான் எனக்கு கஃனிட வேண்டும் என்பதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் ஒட்டக்கூடிய அந்த துணியை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உரிமையாக நான் கேட்டு நான் வாங்கினேன் என்று அந்த சஹாபி சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் ஒரு தாக்கம் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய ஈமானும் நம்முடைய தாக்கங்களும் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? துணியை போடும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் தச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கைகளாக என்ன செஞ்சாங்க? ஊசி வச்சு தான். அன்னைக்கு மிஷின் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய ஆடையில் பார்த்தா 14 இடம் 16 இடம் பல இடத்துல செஞ்சுருக்கோம், தைக்கப்பட்டிருக்கோம்.
பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஆடை அலங்காரமாக தான் தெரியும். ரசூலுல்லாஹ் கூட இவ்வளோ சொகுசாக வாழலை. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி புது ஆடை வாங்குவாங்க. வாங்கின உடனே புது ஆடையில் கூட தச்சிருவாங்களாம். ஏன்னா யாருடைய கண்ணு படக்கூடாதுன்ட்டு, யாருடைய கண்ணு கூட படக்கூடாது என்று புது ஆடையில் கூட தச்சு அப்படியே கொடுத்துருவாங்களாம். அப்படியே ஒரு 4-5 இடத்துல தச்ச மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் போடுங்கள் என்று சொல்வார்கள். பார்க்குறவங்களுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். ஒரு கரையாக இருந்தால் என்ன செய்யும்? கரையை நம்ம ஒரு ஆடையில் கரை இருந்தால் என்ன ஆகும்? பார்க்குறதுக்கு என்ன ஆகும்? நல்லா தெரியாது. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? ஆடையை நீங்கள் போடுங்க, ஒரு கரையை வைத்து கொள்ளுங்கள், ஏன்னா யாருடைய கண்ணு படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல தான் பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், வெள்ளை ஆடை போடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஆடை நாம் போட வேண்டும். மூன்றாவது விஷயம், நாம் போடக்கூடிய ஆடை கொஞ்சம் தச்சுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, சஹாபாக்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நாலாவதாக சொன்னார்கள், ஆண்களுடைய ஆடையை தான் போடணும், பெண்களுடைய ஆடை ஆண்கள் போடக்கூடாது. ஆண்களுடைய ஆடையை தான் போடணும், ஆண்கள் பெண்களுடைய ஆடையை போடக்கூடாது. இன்னைக்கு ஃபேஷன் அடிப்படையில் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு மக்கள்கள். பிள்ளைகளுக்கு கூட உருவமுள்ள துணியே நீங்கள் வாங்கி தரக்கூடாது. பிள்ளைகளுக்கு கூட உருவமுள்ள துணியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாங்கி கொடுக்கக்கூடாது. உருவமுள்ள துணியை போட்டு என்ன செய்யக்கூடாது? தொழுகிறதுக்கு அனுப்பியும் விடக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அதில் ஒருத்தர் கேட்டார், 500 ரூபா தாள் இருக்கு, உருவம் இருக்கு அஜர்த்து. எல்லாமே வித்தியாசமாக கேட்குறாங்க இப்போ உள்ள காலத்தில். நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசி பழகுவோம், வேறு வழி கிடையாது. பாக்கெட்டில் இந்த உருவம் வச்சுட்டு போய் தொழுகலாமா அஜர்த்து? உள்ளதானே தான் இருக்கு, வெளியே தெரியக்கூடாது. உள்ளதானே இருக்கு, வெளியே தெரியக்கூடாது. இப்போ மக்கள்கள் என்ன செய்கிறாங்க? ஒன்றுக்கு பதில். சரி அஜர்த்து சொல்லிட்டாரு, கேட்டுக்கிறோம், ஹதீஸை தான் சொல்லியிருக்காங்க, இதை நம்ம பின்பற்றுவோம் சொல்லி யாரும் கேட்குறது இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அதை தான் தேடுறோம். எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதோ, எதுக்கு கருத்து வேறுபாடாக இருக்கிறதோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேடிக்கிட்டே வரோம். பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? உருவம் இல்லாத ஆடையை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்முடைய ஆடை நீளமான ஆடையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, வெள்ளைக்காரனுடைய ஆடையை நாம் பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு, நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஆடையாக இருக்க வேண்டும். ஆடை போடும் பொழுது துவா ஓதிக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? துவா ஓதிக்கொள்ள வேண்டும். என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹில்லஸி கசானி ஹாஸா வஸீனத்தி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. அல்லாஹ் கொடுத்த ஆடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹாலா இந்த ஆடையின் மூலமாக என்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை அல்லாஹாலா கொடுத்திருக்கின்றான். இதன் மூலமாக எனக்கு குவத்து சக்தியும் அல்லாஹாலா கொடுப்பானாக என்று துவா செய்தவர்களாக உங்களுடைய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்